நவகாலியில ரத்த களரி நடக்குது. கிழவன் கிளம்பி போயிட்டாராங்க. இப்ப நான் இங்க இருந்து அறிக்கை விடுவானே, வேதனையில் வேகிறேன் சாம்பலாகிறேன், தாங்க முடியவில்லை, என்னால தாங்க முடியல, வாழாங்க வந்தா வெட்டிடுவானே. இந்த கிழடு ஒத்தையில போதியா ஒண்ணும் கிடையாது கையில. இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட போறான், அவனுக்கு பின்னால ராணுவம் போகுது. காந்தி நின்னுட்டாரு, எதுக்கு ராணுவம்னாரு. எனக்கு ராணுவம்லாம் வேண்டாம்னாரு. கலெக்டர் சொன்னா உனக்கு இல்லையா, ஏன் பாதுகாப்புக்கு கலெக்டர். உன்னை சொன்னா ஓம் பாதுகாப்புக்கு எதுக்கு ராணுவம், உனக்கு என்ன இளவு நடஞ்சொல்ல நாட்டுல என்ன தாவே கேட்பான், அதுக்கு தான் உனக்கு சேர்த்து போனார்ல நவகாலிக்குள்ள. இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரர்கள் ஒருவர் அடித்துக் கொள்ள நான் அனுமதிக்க போக முடியல. அவரால போவானாயா, போவேன். அங்கேதான் என் சேவை ஒன்று. காந்தியடிகள் என்ன சொன்னார், இந்து மதத்திலிருந்து தீண்டாமை ஒழிக்கவில்லை என்றால் தீண்டாமை அல்லாத ஜாதிகளற்ற இன்னொரு மதத்திற்கு போய்விடுவேன் காந்தி. அதனாலதான் சுட்டான், அதனாலதான் அவரை சுட்டான். இப்படி சொல்லிட்டான், இனிமேல் செட்டியை வச்சிருக்கப்படான்ட்டான். அவர் செட்டியா இருந்ததே நம்ம பையனுக்கு சொல்லி கொடுத்துட்டானே. நான் பாண்டிச்சேரியில் ஒரு கூட்டத்தில் பந்தாவா கேட்டேன், காந்தியடிகள் என்ன ஜாதி என்று தெரிந்தா இந்திய திருமக்கள் பின்னாலே அணிதிரண்டார்கள், யாருக்கா காந்தி ஜாதி தெரியுமான ஒருவே அந்திரிச்சான். அவர் எங்க 1000 வயசை செட்டியாருட்டான். ஆஹா கெடுத்துட்டானடா, சொல்லி கொடுத்தானே இல்லையா.